நாங்கள் இன்றைக்கி இந்த கறிமிளகாய் இதில் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் போய் பிடிங்கிட்டு போகிறேன். அதுதான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டம் இருக்குது. இதுதான் கறிமிளகாய் கண்டு. இது வேறுங்க முத்தலாம் அது பெருசாக. இதுதான் கறிமிளகாய். கொஞ்சம் பெருக்க இருக்குது. இது இப்போ 2 நாளைக்கு முதல் பெரிய காயாக இருந்ததெல்லாம் பிடிங்கிட்டுனா இப்போ கொஞ்சம் ஒரு அளவான காயாக தான் இருக்குது. இனி இது ஒரு கிழமை போக கொஞ்சம் பெருத்தடிக்கணும். அப்போ பிடுங்கலாம். அங்கே இப்போ கத்திரிக்காய் பிடிங்க போகிறோம். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடுங்கி கத்திரிக்காயில் ஒரு சாப்பாடு செய்து காட்ட போகிறேன். தெரியுமா தான் ನೋಡಿ. இது முழுக்க கத்தரி தோட்டம் தான். முழுக்க கத்தரி இதுதான் இருக்குது. இப்போ இதில் தான் நாங்கள் இப்போ கத்தரிக்காய் பிடுங்க போகிறோம். அது இளங்கண்டு இப்போ தான் காய்க்க துவங்கினேன். இவருங்கெல்லாம் பூவலெல்லாம் போட்டு கொண்டதை இது இளங்கண்டு இப்போ தான் காய்க்க துவங்கினேன். பிடுங்கிக்கல இன்னொரு சந்தோஷமே இருக்குது. கண்டு வடிவாக இருந்து வடிவாக காய்ச்சா அது சந்தோஷம். அழகாக இருக்கு.
ஒரு பூச்சியும் வெண்ணையில் நல்ல வடிவாக இருக்குது காய். எல்லோரும் இந்த கத்தரிக்குள்ள இப்போ புல்லுவெல்லாம் முளைச்சி பயணிக்குது. அதுக்கு வந்து வேலை செய்து கொண்டு இருக்கணும். இதில் இப்போ இந்த கத்திரிகளுக்கு ஒரு நோய் மாதிரி வந்துருக்கு. இங்கே இவ்வளோ காயோடு இதுன்னு இருக்குண்டு வேறு. அப்போ இப்போ பிடுங்கி போட்டிருக்கேன். இந்த இடவழியில் நடந்த கத்திரி கண்டெல்லாம் வருத்தம் வந்து பிடுங்கிருக்கேன். இது இப்போ இந்த புல்லுவல் இருக்கிறபடியே இப்போ அதில் புல்லுவல் எடுக்க வேணும். இந்த புல்லில் எந்த அதுக்கு நோய் வந்ததும் அப்போ புல்லுவல் பிடிங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. மூக்கரைச்சின்னு சொல்கிறது இது ஏதோ எல்லாரும் புல்லாண்டு நெச்சிட்டு இதுன்றது. ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பால் கறி சமைச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பருப்புக்குள்ளே போடலாம். இது கிட்னிக்காரருக்கு இதை சாப்பிட்றதுல நல்ல ஒரு இது. அந்த கிட்னி வருத்தக்காரருக்கு இது நல்ல ஒரு சாப்பாடு. இந்த கீரை சாப்பிட்றது எல்லோரும் சொல்லிக்கணும். ஆனால் இது இந்த புல்லுகளோடு இருக்கிறோடையே அதை ஒரு தரம் அதை நாடுறையில். ஆனால் இதில் நிறைய இந்த கறியின் டேஸ்ட்டே அப்படி ஒரு இந்த பால் கறி வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி. இங்கே வேறுங்க இதுதான் அந்த கீரை. நாங்கள் இப்போ எல்லாம் பிடுங்கிட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம்.